திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியா முழுவதிலும் கல்வித்துறையில் பலவிதமான முறைகேடுகள் ஒரு பக்கம் நடந்து அதற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரித்து வருகிற அதே சூழ்நிலையில் கல்வித்துறையில் காணப்படுகிற குறைபாடுகளும் இன்றைக்கு களையப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா முழுவதிலும் 1,00,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மாத்திரம் இருப்பதாக நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதிலே தனியார், அதாவது அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகளும் அடங்கும் என்று கூறப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் பலவிதமான அடிப்படை தேவைகள் இல்லாத பள்ளிகள் அதிக அளவில் இருப்பது கூட அநேகருக்கு இன்றைக்கு தெரியவில்லை. ஏனென்றால் 1,00,000க்கும் அதிகமான பள்ளிகளிலே மின்சார வசதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். அதே போல 60,000க்கும் அதிகமான பள்ளிகளிலே எந்த ஒரு கழிப்பிட வசதியும் இல்லை என்பதும் மிகப்பெரிய பார்க்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய, வரும் காலத்தில் சரி செய்யப்பட வேண்டிய முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு சூழ்நிலை மாற வேண்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக ஆந்திராவில் மாத்திரம் 16,000 பள்ளிகள் இவ்விதமாக ஒரே ஒரு ஆசிரியரை மாத்திரம் கொண்டு இயங்குகிறதாக கூறப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறையிலே போட்டி அதிகமாக காணப்படுகிற அந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் அநேகர் படித்து நல்ல மதிப்பெண்களுடன் தங்களுடைய உயர்கல்விக்காக அல்லது மேல்நிலை கல்விக்காக போராடுவதை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்படாவிட்டால் பிள்ளைகளுக்கு எப்படி போதிய தரமான கல்வி கொடுக்கப்பட முடியும்? இதிலே பள்ளி கல்வியிலே மிக குறைந்த அளவில் தேர்ச்சி பெறுகின்ற மாணவ மாணவிகளுக்கு எப்படி தனி கவனம் செலுத்த முடியும்? ஆகவே வரும் நாட்களில் இந்த காரியம் சரி செய்யப்பட மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கல்வித்துறையில் காணப்படுகிற இந்த குறைபாடு உடனடியாக களையப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். தமிழகத்திலும் சுமார் 3,957 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மாத்திரமே பணிபுரிகின்றார் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் பிள்ளைகளுக்கு தேவையான தரமான கல்வி கிடைப்பது என்பது கடினமான காரியமாக காணப்படும். ஆகவே இது வரும் நாட்களில் சரி செய்யப்பட வேண்டும். கர்த்தர் மனமிறங்கி காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் கல்வித்துறையில் காணப்படுகின்ற பலவிதமான குளறுபடிகள், குறைபாடுகள் இவைகள் எல்லாம் களையப்பட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் தரமான கல்வி வழங்கப்பட ஆண்டவரே, கல்வித்துறையில் நடைபெறுகின்ற ஆண்டவரே கேடுபாடான காரியங்கள், குறிப்பாக கல்வி இன்றைக்கு வியாபாரமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதப்பா. தரமான பள்ளிகளிலே ஒரு இடம் கிடைக்க வேண்டுமென்றால் லட்சக்கணக்கான பணங்களை பெற்றோர் செலவு செய்கிறார்கள். இந்த நிலை நீடிக்காதபடி அரசு பள்ளிகளிலேயே தரமான கல்வி கொடுக்கப்பட, அரசாங்க பள்ளிகள் எல்லாம் தரம் உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஒரே ஒரு ஆசிரியர் மாத்திரம் இருக்கிற ஆண்டவரே இந்த லட்சக்கணக்கான பள்ளிகள் ஆண்டவரே சரி செய்யப்பட்டு தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட, பிள்ளைகள் பாதிக்கப்படாதிருக்க தரமான கல்வி வழங்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல மின்சார வசதி இல்லாத, கழிப்பிட வசதி இல்லாத பள்ளிகளில் அதெல்லாம் சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நின்றிருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.